சொன்னீரே அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவன் தந்த வாக்குத்தத்தம் இருக்கா சகோதரா? தேவன் தந்த வாக்குத்தத்தம் இருக்கா சகோதரியே? அதை பிடித்துக் கொண்டு சொன்னீரே, பெருக செய்வேன் என்று சொன்னீரே, கர்த்தாவே நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நன்மை அல்ல, தீமை நடந்து கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லி தேவனை ஞாபகப்படுத்துகிறார், தேவனோடு போராடுகிறார். அதுக்கப்புறம் தான் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதுதான் இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு எங்க போகிறார் அப்படின்னா யோர்தானை கடந்து போக வேண்டும். அப்ப குடும்பங்களை யோர்தானை அப்புறப்படுத்தி விட்டு அப்ப யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலை வேளையில தனி ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. குடும்ப ஜெபம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் தனி ஜெபம் தேவனோடு ஒவ்வொருவரும், தனி ஜெபம் அதிகமாக வாரங்களில் ஒரு நாளாவது தனி ஜெபம் அதிகமாக தேவனோடு உறவாடும் பொழுதுதான் தேவன் பல நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகளை ஆஃப் பண்ண முடியும். அப்ப தேவனுடைய முகத்தை யாக்கோபு பார்க்கணும் அப்படின்னா